யோபு நூல் அதிகாரம் 6. துன்புறுவோரே தம் துயர் அறிவார். யோபு கூறிய பதிலுரையாவது: ஓ, என் வேதனைகள் உண்மையாகவே நெருக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமாய் இருக்குமே. கடற்கரை மணலிலும் அவை மிக கனமானவை. பதற்றமான என் சொற்களுக்கு அவையே காரணம். எல்லாம் வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்துள்ளன. அவற்றின் நஞ்சு என் உயிரை குடிக்கின்றது. கடவுளின் அச்சுறுத்தல்களோ எனக்கெதிராய் அணிவகுத்து நிற்கின்றன. காட்டு கழுதைக்கு புல் இருக்க அது கனைக்குமா? காளைக்கு தீனி இருக்க அது கத்துமா? சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா? முட்டையின் வெண்கருவில் சுவை இருக்குமா? இவற்றை தொட என் நெஞ்சம் மறுக்கிறது. அவை எனக்கு அருவருப்பு தரும் உணவாமே. ஓ, என் வேண்டுதல் கேட்கப்படாதா? நான் ஏங்குவதை இறைவன் ஈந்திட மாட்டாரா? அவர் என்னை நசுக்கிவிடக்கூடாதா? தம் கையை நீட்டி என்னை துண்டித்திடலாகாதா? அதுவே எனக்கு ஆறுதலாகும். தொடரும் துயரிலும் நான் துள்ளி மகிழ்வேன். ஏனெனில் தூயவரின் சொற்களை நான் மறுத்தேனில்லை. இன்னும் நான் பொறுத்திருக்க எனக்கு வலிமை ஏது? என் நெஞ்சம் காத்திருப்பதில் இனி ஏது பயன்? என் வலிமை கல்லின் வலிமையோ? என் சதை வெண்கலத்தால் ஆனதோ? இதோ, என்னில் உதவி ஏதுமில்லை. என்னிலிருந்து உரம் நீக்கப்பட்டது. அடுத்திருப்போருக்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போராவர். காய்ந்துவிடும் காட்டாற்று கன்னிகள் போலும் சிற்றார்கள் போலும் வஞ்சித்தனர் என் உறவின் முறையார். அவற்றில் பனிகட்டி உருகி செல்லும். அவற்றின் மேற்பகுதியை உறைபனி மூடி நிற்கும். வெப்ப காலத்திலோ அவை உருகி மறைந்து போம். வெயில் காலத்திலோ அவை இடந்தெரியாது ஒளியும். வணிகர் கூட்டம் அதை தேடி தன் வழியை மாற்றுகின்றது. பாலையில் அலைந்து அது மடிந்து போகின்றது. தேடி நிற்கின்றனர் தேமாவின் வணிகர். நாடி நிற்கின்றனர் சேபாவின் வழிப்போக்கர். அவர்கள் நம்பியிருந்தார்கள், ஆனால் ஏமாற்றம் அடைந்தார்கள். அங்கு வந்தடைந்தார்கள், ஆனால் திகைத்து போனார்கள். இப்போது நீங்களும் எனக்கு அவ்வாறே ஆனீர்கள். என் அவலம் கண்டீர்கள், அஞ்சி நடுங்குகின்றீர்கள். எனக்கு அன்பளிப்பு தாரும் என்றோ, உம் செல்வத்திலிருந்து எனக்கு கையூட்டு கொடுமென்றோ நான் சொன்னதுண்டா? எதிரியின் கையினின்று என்னை காப்பாற்றும் என்றோ, கொடியவர் பிடியினின்று என்னை மீட்டருளும் என்றோ எப்போதாவது நான் வேண்டியதுண்டா? அறிவு புகட்டுக, அமைதியடைவேன். என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுக. நேர்மையான சொற்கள் எத்துணை ஆற்றல் உள்ளவை. ஆனால் நீர் மெய்ப்பிக்க முயல்வது எதை மெய்ப்பிக்கிறது? என் வார்த்தைகளை கண்டிக்க எண்ணலாமா? புலம்பும் என் சொற்கள் காற்றுக்கு நிகராமா? அனாதையர் மீது கூட சீட்டு போடுவீர்கள். நண்பர்கள் மீதும் பேரம் பேசுவீர்கள். பரிவாக இப்பொழுது என்னை பாருங்கள். உங்கள் முகத்திற்கெதிரே உண்மையில் பொய் சொல்லேன். போதும், நிறுத்துங்கள். அநீதி செய்ய வேண்டாம். பொறுங்கள், நீதி இன்னும் என் பக்கமே. என் நாவில் அநீதி உள்ளதா? என் அன்னம் சுவையானதை பிரித்துணராதா? யோபு நூல் அதிகாரம் 7. மனிதருக்கு மண்ணில் உரியது போராட்டந்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களன்றோ? நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல்மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். புழுவும் புழுதி படலமும் போர்த்தின என் உடலை. வெடித்தது என் தோள், வடிந்தது சீழ். தரியின் ஓடு கட்டையினும்
விரைவாய் என் நாள்கள் ஓடுகின்றன. நம்பிக்கையின்றி அவை முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது. என்மேல் உம் கண்கள் இருக்கும், நானோ இராமற் போவேன். கார்முகில் கலைந்து மறைவது போலவே பாதாளம் செல்வோரும் ஏறி வாரார். அன்னவர் இனி தம் இல்லம் திரும்பார். அவர்களது இருப்பிடமும் அவர்களை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன். என் மனதின் வேதனையை எடுத்துரைப்பேன். உள்ள கசப்பில் முறையிடுவேன். கடலா நான், அல்லது கடலின் பெருநாகமா? காவல் என் மீது ஏன் வைத்தீர்? என் படுக்கை ஆறுதல் அளிக்கும், என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேனாகில். கனவுகளால் என்னை நீர் கலங்க வைக்கின்றீர். காட்சிகளால் என்னை நீர் திகிலடைய செய்கின்றீர். ஆதலால் நான் என் குரல் வலை நெரிக்கப்படுவதையும் வேதனையை விட சாவையும் விரும்புகின்றேன். வாழ்க்கை வெறுத்து போயிற்று. என்றென்றும் நான் வாழப்போவதில்லை. விட்டுவிடும் என்னை. ஏனெனில் என் வாழ்நாள்கள் வெறுங்காற்றே. மனிதர் எம்மாத்திரம்? நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் எண்ண. உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க. காலைதோறும் நீர் அவர்களை சந்திக்க, மணித்துளிதோறும் அவர்களை சோதிக்க. எவ்வளவு காலம் என்மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரா? மானிடரின் காவலரே, நான் பாவம் இழைத்து விட்டேனோ? உமக்கு நான் செய்ததென்னவோ? என்னை உம் இலக்காக ஆக்கியதேன்? உமக்கு நான் சுமையாய் போனதேன்? என் மீறலை மன்னியாதது ஏன்? என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்? இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன். நீர் என்னை தேடுவீர், நான் இல்லாது போவேன். யோபு நூல் அதிகாரம் 8. கடவுளின் மாறாத நீதி. அதற்கு சூகாயரான பில்தாது கூறிய பதில்: எதுவரை இவ்வாறே பேசிக்கொண்டிருப்பீர்? புயல் காற்றை போல் உம் வாய் சொற்கள் இருக்கின்றன. இறைவனே நீதியை புரட்டுவாரா? எல்லாம் வல்லவரே நேர்மை பிறழ்வாரா? உம் புதல்வர்கள் அவருக்கு எதிராய் பாவம் செய்ததால் அவர்களது குற்றப்பழியின் கையில் அவர்களை ஒப்படைத்தார். ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தால், இப்போது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார். உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்காலம் உமக்கு வளமை மிக்கதாய் இருக்கும். முன்னோரின் தலைமுறையை கேட்டுப்பாரும். அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும். நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம். நிலமிசை நம் வாழ்நாள் நிழலை போன்றது. அவர்களென்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவார்கள். அவர்களென்றோ புரிந்து கொண்ட வார்த்தைகளை உமக்கு புகட்டுவார்கள். சேற்று நின்று நாணல் தலைக்குமா? நீரினின்று கோரை வளருமா? பசுமையாய் இருக்கையிலே, வெட்டாது நிற்கையிலே, எல்லா பொருட்களுக்கும் முன்னே விரைவாய் அவை வாடிவிடும். இறைவனை மறப்போரின் கதி இதுவே. இறைப்பற்றில்லார் நம்பிக்கை இடிந்து போம். அவர்களின் நம்பிக்கை சிலந்தி நூல் போன்றது. அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே. அக்கூட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம். அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது. பகலவன் முன் அன்னோர் பசுஞ்செடி போல் வளர்வர். அவர்களின் கிளைகள் தோட்டமெங்கும் படரும். கற்குவியலில் பின்னிடும் அவர்களின் வேர்கள் பாறைகளிடையே இடம் தேடும். தங்கள் இடத்திலிருந்து அவர்கள் எடுபட்டால், உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம். இதோ அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே.
மண்ணினின்று மற்றவர் முளைத்தெழுவர். கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை, காதகருக்கு அவர் கை கொடுப்பதுமில்லை. உம் வாய் சிரிப்பாலும் இதழ்களை மகிழ் ஒளியாலும் மீண்டும் அவர் நிரப்புவார். உம்மை பகைப்போர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர், தீயோரின் கூடாரம் இல்லாது போகும். யோபு நூல் அதிகாரம் 9. கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில். உண்மையில் இது இவ்வாறு என அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருக்கவியலுமா? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 கேள்விக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவரை எதிர்த்து நின்று வெற்றி கண்டவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவற்றை தலைகீழாக்குவார், அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்து நின்று. அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் அலைகளை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நடந்து போகையில் நான் உணர முடியவில்லை. அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவரடி பணிந்தனர் ராகாபின் துணைவர். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நடுவரிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதில் உரைப்பாரெனினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். நான் மூச்சுவிட இடங்கொடாது கசப்பினால் என்னை நிரப்புகிறார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே. நீதிக்காக அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையையே நான் வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கின்றேன். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார். சாவை திடீரென பேரிடர் தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். கொடியோர் கையில் வையகம் கொடுக்கப்படுகின்றது, அதன் நடுவர்களின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரேயன்றி வேறு யாரு இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள், அவை பறந்து செல்கின்றன, நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகு போல் அவை விரைந்தோடும், இறைமேல் பாயும் கழுகை போலாகும். துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் என நான் புகழ்வேனாயினும் என் இடுக்கண் கண்டு நான் நடுக்கமுறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என நான் அறிவேன். நான் தான் குற்றவாளி எனில் ஏன் நான் வீணே போராட வேண்டும்? பனி நீரில் நான் என்னை கழுவினும், சவுக்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும், குழியில் என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும்
வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னைப் போல் அவர் மனிதர் அல்லர். இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட என் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து. அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன் அப்போது. அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது. நூல் அதிகாரம் 10. என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை நான் தாராளமாய் கொட்டிடுவேன். என் உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் செல்வேன். என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சாற்றுவீராக. என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாகுமோ? ஊனக்கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? மானிட நாள்கள் போன்றனவோ உம் நாள்கள்? மனிதரின் வாழ்நாளுக்கு இணையானவையோ உம் ஆண்டுகள்? பின் ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கின்றீர்? ஏன் என் பாவங்களை கிளறி பார்க்கின்றீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிவீர். உம் கையினின்று என்னை தப்புவிப்பார் எவருமில்லர் என்பதையும் அறிவீர். என்னை வணைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம் கைகள். இருப்பினும் என்னை நீரே அழிக்கின்றீரே. தயை கூர்ந்து நினைத்து பாரும். களிமண் போல் என்னை வணைந்தீர். அந்த மண்ணுக்கே என்னை திரும்ப செய்வீரோ? பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா? எலும்பும் சதை நாரும் கொண்டு என்னை நீர் பின்னினீர். தோளும் சதையும் கொண்டு என்னை நீர் உடுத்தினீர். வாழ்வையும் பேரன்பையும் எனக்கு நீர் வழங்கினீர். என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது. எனினும் இவற்றை நீர் உம் உள்ளத்தில் ஒளித்து வைத்திருந்தீர். இதுவே உம் மனதுள் இருந்ததென நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கின்றீர். என் குற்றத்திற்காக என்னை தண்டியாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒளிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்து வேதனையில் மூழ்கியுள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். உம் வியத்தகு செயல்களை எனக்கெதிராய் காட்டுவீர். எனக்கெதிராய் சான்றுகளை புதுப்பிக்கின்றீர். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகின்றீர். எனக்கெதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகின்றீர். கருப்பையிலிருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காண முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே நான் இருந்திருக்க கூடாதா? கருவறையிலிருந்தே நான் கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாள்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து நீர் எட்டி நிற்பீராகில் மணித்துளியேனும் மகிழ்ந்திருப்பேன். பின்னர் நான் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்பவியலா நாட்டிற்கு போவேன். அது காரிருளும் சாவின் நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு. ஒழுங்கில்லை அங்கு, ஒளியும் அங்கு இருள் போலிருக்கும்.